டாடி என்ன பாக்க வந்தாலே பிரச்சனையா தான் இருக்குமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ போன விஷயம் என்னாச்சு? இல்ல இனியா, அது அங்க என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீ அத சொல்லு. மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. உடனே நீ வருத்தப்படாத. நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கான பலனும் இந்த தடவை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, நான் வைக்கட்டுமா? ஹலோ ஹலோ இனியா, உங்க அப்பா கிட்ட போன கொடு. உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு பாக்கியா. இனியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லார விடவும் அம்மா தான் ரொம்ப பாவம் டாடி. சம்பந்தமே இல்லாம கஷ்டப்பட்டு உருவாக்குன எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்க, நிதிஷ் பண்ணது தப்புதான், புரியுது. ஏற்கனவே நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதுவும் ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு தடவையும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன் ப்ளீஸ். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஓகே, நீங்க பாருங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். என்னாச்சுங்க? என்ன சொன்னாங்க? நிதிஷ் வெளியே வந்துருவான்ல? என்னங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீங்க உடனே மினிஸ்டருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா ஐஜிக்காவது கால் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு போன் பண்ணாலும் ஒரே பதில தான் சொல்ல போறாங்க. கஷ்டம் முயற்சி பண்றதா சொல்லுவாங்க. நான் எத்தனை தடவை சொன்னேன் அவனை கண்டிச்சு வைடு. கேட்டியா நீ? அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. தெரியாம பண்ற விஷயமா இது? அவன் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வரது என் மெயின் வேலையா நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? லாஸ்ட் டைமே அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தோம். எவ்வளவு பணம் செலவு பண்ணோம். சாதாரண கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னோட லிமிட்ட தாண்டின கேஸ். நான் பிசினஸ் பண்றேன், 4 ஆளுங்களுக்கு தெரியும்னு அதுக்காக அவனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்க முடியுமா? இனியாவோட அம்மாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா என்ன பெரிய இவங்களா? ஏய், அறிவு கிட்டத்தனமா பேசாத. ஏற்கனவே நடந்த அரஸ்ட பத்தி இனியாவுக்கு அவ அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அந்த அம்மாவுக்கு சொன்னாங்களான்னு தெரியல. இவங்க இப்ப இந்த அரஸ்ட பத்தி இனியாக்கு சொன்னாங்களா தெரியல. யாருக்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை பத்தி தெரியும்னு எனக்கு சுத்தமா புரியல. நானே யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே மண்டை குழம்பி போய் நிக்கிறேன். அந்த அம்மா போன் பண்ணும்போது பழைய விஷயம் எதுவுமே பேசலல்ல, அப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தானே அர்த்தம். தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கு வேற தனியா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? எதுக்கு அவன் தலையிலேயே மண்ணள்ளி